ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் என்ன நடக்குதுன்னா, நம்ம காவேரி நிவேனும் வந்துட்டு திரும்ப எகைன் வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் நடக்குது. அதை பற்றி நீங்கள் நம்ம பார்க்கலாமா? ஓகே கைஸ், வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்துட்டு நம்ம கோயிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. கோயிலில் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூசாரி வந்து நடை சாத்துற நேரம் நீங்கள் கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அனுப்பிட்டாங்க. காவேரி வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிவின் வந்து அந்த நேரத்தில் வந்திருக்காரு. வந்தவொடனே என்ன காவேரி இங்கே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்துட்ட வாட்டி காவேரி ஒரு மாதிரி அமைதி நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் வந்து நிவின் வந்து பேசுகிறேன், என்ன காவேரி நீ இங்கே இருக்கிற, நீ என்ன நின்றுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை சும்மா தான் இருந்துட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நிவின், என்னாச்சு காவேரி, கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வாங்க நிவின் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிவினும் கொடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்ட வாட்டி முன்னே இருந்து அதே லவ் கேரிங்கோடையே வந்துட்டு நிவின் வந்து போய் இது பண்ணிகிட்ருக்காரு. காவேரி வந்து பார்த்துட்ருக்காரு. அந்த லவ் கேரோட என்னன்னா இது பொண்டாட்டியோட அக்கான்ற ஒரு இதையும் அதுலேயும் வந்து நிவின் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா வா காவேரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காராங்க. உட்காந்த வாட்டி என்ன வேணும் உனக்கு அப்போ சாப்பிட்ற அப்படின்னு. இல்லை நிவின் எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஏதாவது சாப்பிட்றேன் எனக்கு வாமிட் வந்துடும், ஸோ நீங்கள் வேணாம் எதுவுமே ஆர்டர் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது கிடினஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஒரு லெமன் ஜூஸ் குடி காவேரி அப்படின்னு சொல்கிறேன் நிவின் வந்து சொல்கிறாரு. உடனே காவேரி இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னாச்சு காவேரி அழுறு, என்னாச்சு இப்படி ஏன் இப்படி வந்து அழுதுட்டுருக்க அப்படின்னு இவன் வந்து கேட்குறாரு. என்னாச்சு சொல்லு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, யார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறதுனே புரியல. எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க என்கிட்ட ஒரு விஷயம், அது வந்து இப்போ நடந்துருச்சு. அது வந்து எங்கள் அம்மாட்ட சொல்ல முடியல, எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியான்னு இனிமேனே வந்து கெஸ் பண்ணிட்டார் என்னன்னு பார்த்தீங்கன்னா. ஓ அதுவாக கவிர் உனக்கு வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் இன்னும் செக் பண்ணியிருக்கேன், நான் கிட்ட வச்சு தான் செக் பண்ணேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, நான் விஜய்கிட்ட சொல்ல போனேன், ஆனால் சில விஷயங்கள் வந்து தடுத்துட்டாங்க, நான் வந்து விஜய்க்காக தான் அந்த கோயிலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிவின் கிட்ட சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ நிவின் உடனே வா எழுந்திரிச்சு வா போகலாம், நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு விஜய்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஒரு மாதிரி குஷியாக ஒரு ஹாப்பி ஆகிட்டாருன்னு. நம்ம காவேரி வந்து ப்ரெக்னெண்ட் ஆகணும்னு எந்த ஒரு இதுவுமே பழைய ஞாபகங்கள்லாம் இல்லாமல் இப்போ ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு பர்சனாக வந்து நிவின் வந்து நடந்துகிட்ருக்காரு. அவர் அப்படி தான் நடந்துகிட்ருப்பார், இப்போவும் அதே மாதிரி நடந்துக்கிறாரு. காவேரி இல்லை வேணாம், நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அப்புறமா வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஓகே நிவின் வந்து சரி வா காவேரி நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை நிவின் நீங்கள் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம நிவின் இல்லை அதெல்லாம் இல்லை காவேரி நீ வா, நீ இந்த நேரத்தில் வந்து இந்த டைமில் போனீங்கன்னா என்ன ஆகும், நீ வந்து கீழே விழுந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுனா என்ன ஆகும், நீ அதெல்லாம் யோசிக்கணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வெளியில் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யமுனா பார்த்துட்டாங்க. யமுனா வந்துட்டு அந்த கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. யமுனா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வாட்டி அமைதியாக நின்றுருக்காங்க. இவர் வந்து நிவின் சும்மா இருக்க மாட்டாங்க, பின்னாடி போய் உட்காந்த காவேரி முன்னாடி ஃப்ரண்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உட்கார வச்சிட்டாங்க. அவங்க நம்ம யமுனா வந்து அதை பார்த்துட்டாங்க. ஸோ அது என்ன கதைன்ட்டு அது அப்புறமா போகும், அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிவினும் காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, செக் பண்ண வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 6 வீக்காக வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. டாக்டர் வந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி 1 இயர், ஏன் தள்ளி போட்டுட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது மெடிசன் எடுத்தீங்க அப்படின்னு. இல்லை டாக்டர் நாங்கள் தள்ளி தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டாங்க காவேரி. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவாட்டி நிவின் கிட்ட சொன்னாங்க. நிவின் வந்து ஒரு மாதிரி குஷி ஆகிட்டார். ஓகே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க ஜூஸ் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு. வாங்க காவேரி வெளியே போய் சாப்பிட்லாம், இல்லை இங்கே ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து டக்குன்னு அகைன் வேறங்க பேசுகிறாரு. பேசின வாட்டி காவேரி வந்து இல்லை ஒன்றும் சொல்லிட்டு விட்டாங்க. சரி பொறுமையாக கூடி, வாமிட் வந்தால் பொறுமையாக கூடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கு நிவின், இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, நான் வந்து இப்படி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நிவின் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. அது காவேரி வந்து நம்பவே இல்லை. உடனே நிவின் கிட்ட சொல்கிறாங்க, இப்படியே தான் வந்துட்டு இவள் பண்ணிகிட்டு இருக்கா, எங்களை பிரிக்கிறதுக்கே பார்த்துட்ருக்கா, எங்களை எப்படியாவது வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி வைக்கணும், விஜயும் என்னையும் வந்து டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பார்த்துட்ருக்காங்க ராகினி அப்படின்னு. உடனே நிவின் சொல்கிறார், அவள் அப்படி தானே உனக்கு தெரியுமில்ல, அதெல்லாம் நம்பாத, நீ வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு நீ பார்க்க உங்களோட வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. காவேரி வந்து சொல்கிறாங்க, இப்படி தான் வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, நான் வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன், சொல்கிறதுக்கான சூழ்நிலையே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நினைவு வந்து திரும்பிடுச்சு. நான் ஃபோன் பேசும்போது அவங்க தெளிவாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, வெண்ணிலாக்கு வந்து நினைவு திரும்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் கேட்குறாரு நிவின்.
ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. காவேரி வந்து அப்புறம் சொல்கிறாங்க, வெண்ணிலா இல்லைன்னா நான் காவேரி, அப்படி எது அவர் சூஸ் பண்ணுறாரோ அது அவருடைய இது அப்படின்னு சொல்லி இது அவன் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. நிவின் வந்து சொல்கிறார், இல்லை எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும், அதான் பேபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. உடனே காவேரி வந்து இல்லை இல்லை, ஒரு பேபி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பத்திக்காக வந்துட்டு நான் விஜய் கூட வாழ விரும்பலை. விஜய்க்கு வந்து என் கூட விருப்பம் இருக்கணும், இனி வெண்ணிலா இல்லைன்னா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். காவேரி கூட தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லணும். அப்போ தான் நான் வந்துட்டு விஜய் கூட போவேன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நாளைக்கு வந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ என்னோடய சேனல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி வந்துட்டு 7 to 9 வந்து லைவ் வந்துட்டுருப்பேன். ஸோ லைவ் பாருங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை கைஸ்.